இந்த வீடியோக்குள்ள பொறுத்த முன்னாடி ஒரு 2 இன்ஃபர்மேஷன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் பல வீடியோக்கள் போட்டிருக்கோம். ஆண்களுடைய உடல்நலம், பெண்களுடைய உடல்நலம், கர்ப்பிணிகள், தாம்பத்தியம், லவ் டிப்ஸ், குழந்தையுடைய ஆரோக்கியம், இந்த மாதிரியான பல விஷயங்கள் போட்டிருக்கோம். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட்டில் தனித்தனியாக பிரிச்சே கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் எந்த விஷயத்தை அதிகமாக தெரிஞ்சுக்கணும் விரும்புனீங்களோ அந்த பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா அது ரிலேட்டடான பல விஷயங்கள் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சேனலில் இப்போ வந்து நான் ஃபேஸ்புக்லையும் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஃபேஸ்புக்கில் வந்து ஆரோக்கியமாக வாழ்க அப்படின்னு ஒரு ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ அதோடைய லிங்க் நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோக்களை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணுங்கள், ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜை லைக் பண்ணி வச்சுக்கோங்க, அந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். இனி யூடியூப் போலவே நீங்கள் ஃபேஸ்புக்லையும் வீடியோக்கள் பார்க்கலாம். சரி, வாங்க இன்னைக்கு நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நாளுக்கு நாள் நோய்களின் வீரியம் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. இது ஒரு புறம் இருக்க, இதற்கான தடுப்புகளும் மற்றொரு புறத்தில் கண்டுபிடித்துக் கொண்டே வருகிறார்கள். நோய்கள் அதிகரிப்பதால் மருந்து மாத்திரைகளின் அளவும் பல மடங்கு உயர்ந்துள்ளது. காலையில் எழுந்ததுமே தனது வாழ்வை மாத்திரைகளுடன் தான் பலரும் தொடங்குகிறார்கள். இது உண்மையிலேயே மோசமான நிலைதான். ஒவ்வொரு பொருளையும் உட்கொள்ளும் பொழுது அவற்றின் தன்மை அறிந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இல்லையேல் அவை நம் உயிருக்கே ஆபத்தை உண்டாக்கிவிடும். இந்த வகையில் உடல்நல கோளாறுகளை தீர்க்க பயன்படும் மாத்திரைகளும் அடங்கும். மாத்திரைகளை நாம் நீண்ட நாட்களாக தவறான முறையில் தான் சாப்பிட்டு வருகிறோம். ஒவ்வொருவரும் சாப்பிட்டு வருவதால் நிச்சயம் மேலும் பல ஆபத்துகளை நாம் நோக்கி வர தொடங்கும். மாத்திரைகளை சுடுநீரில் பயன்படுத்தி சாப்பிடலாமா அல்லது குளிர்ந்த நீரை பயன்படுத்தலாமா, சரியான நீரை பயன்படுத்தாவிட்டால் எப்படிப்பட்ட அபாயங்கள் உண்டாகும் போன்ற பல தகவலை தான் நான் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்ல போறேன். எப்படி மொபைல் போனும் நாமும் ஒன்றாக உள்ளோமோ அதே போன்று மாத்திரைகளும் நாமும் இன்றைய காலகட்டத்தில் ஒன்றாகி விட்டோம். இந்த நிலைக்கு தள்ளப்பட்டதற்கு சில காரணிகளும் உண்டு. சுற்றுப்புற சூழல், அன்றாட பழக்க வழக்கங்கள், உணவு முறை போன்றவற்றை கூறலாம். பிறந்த குழந்தைகள் கூட இதிலிருந்து தப்பவில்லை என்பதே நிதர்சனம். பொதுவாக நாம் உட்கொள்ளும் மாத்திரைகளை மற்ற உறுப்புகளுக்கு எடுத்து செல்ல ஒரு கருவியாக இருப்பதுதான் திரவ பொருட்கள். இதில் நீர் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. மருந்துகளை சாப்பிட்ட பின்னர் அவற்றை மற்ற உறுப்புகளுக்கு எடுத்து செல்லும் வாகனமாக நீர்தான் விளங்குகிறது. மாத்திரைகளின் பல விதங்கள் உண்டு. அவற்றின் தன்மைக்கு ஏற்பதான் சரியான தட்பவெப்பம் கொண்டுதான் நீரை நாம் பயன்படுத்த வேண்டும். உதாரணத்திற்கு கேப்சூல் மாத்திரைகள், வீரியம் அதிகம் கொண்ட மாத்திரைகள், சாதாரண காய்ச்சல் மாத்திரைகளை சொல்லலாம். இவை ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு தட்பவெப்ப நீருடன் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெரும்பாலும் நாம் உட்கொள்ளும் மாத்திரைகளான நீரை நமது அறையின் தட்பவெப்பத்தை பொறுத்தே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். விட்டமின் டி மற்றும் கால்சியம் போன்ற மாத்திரைகளை பாலை பயன்படுத்தி நாம் குடித்து வரலாம். ஆனால் இது எல்லா வகை மாத்திரைகளுக்கும் உகந்தது அல்ல. அதே போல சில வகையான மாத்திரைகளுக்கு வெந்நீரை நாம் பயன்படுத்தக்கூடாது. முக்கியமாக கேப்சூல் வகை மாத்திரைகளை வெந்நீரை பயன்படுத்தி நாம் குடித்து வந்தால் அவை நாக்கிலேயே ஒட்டிக்கொள்ளும். கேப்சூல் மாத்திரைகள் அறையின் தட்பவெப்பத்தில் உள்ள நீரை கொண்டுதான் நாம் சாப்பிட வேண்டும். மேலும் பாராசிட்டமல் போன்ற காய்ச்சல் வகை மாத்திரைகள் விரைவில் கரையும் வெதுவெதுப்பான நீரை பயன்படுத்தலாம். மேலும் தொண்டையில் வலி, இருமல் போன்றவற்றிற்கு பயன்படுத்தும் மாத்திரைகளை வெந்நீருடன் எடுத்துக்கொள்ளலாம். பலர் மாத்திரைகளை அப்படியே சாக்லேட் போன்று சாப்பிடும் பழக்கம் உண்டு. ஆனால் அவ்வாறு சாப்பிடுவது தவறு. மாத்திரையை சாப்பிட்டதும் போதுமான அளவு நீரை நாம் குடிக்க வேண்டும். இல்லை என்றால் வாயிலிருந்து வயிற்று பகுதிக்கு அது செல்லாது. இதனால் அஜீரண கோளாறுகள் ஏற்பட்டு மாத்திரையும் சரியான தனது வேலையை செய்ய இயலாது. சாப்பிட்ட அடுத்த நொடியே மாத்திரை போடும் பழக்கமும் பலருக்கு உள்ளது. ஆனால் அப்படி மாத்திரைகளை எடுத்துக்கொள்வது மோசமான விபரீத நிலையை தான் நமக்கு தந்துவிடும். அதனால் சாப்பிட்ட பிறகு குறைந்தது 15 நிமிடங்கள் கழித்து மாத்திரைகளை சாப்பிடுவது நல்லது. ஆதலால் எப்போது மாத்திரைகளை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் அவற்றை அதிக சூடோ அல்லது அதிக குளிர்தன்மையோ இல்லாத மிதமான நீரை பயன்படுத்தி சாப்பிடலாம். மேலும் மாத்திரைகளை சாப்பிடும் போது ஒரு கிளாஸ் நீரை பருகுவது சிறந்தது என மருத்துவர்களை கூறியிருக்கிறார்கள். இந்த ஹெல்த் டிப்ஸ் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. மேலும் இது போன்ற ஹெல்த் சம்பந்தமான விஷயத்துல நீங்க தினமும் தெரிஞ்சு நினைச்சீங்கன்னா மறக்காம என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் சிம்பலை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக் மூலமா வீடியோக்கள் பார்க்கணும் விரும்புனீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம சேனலோட ஃபேஸ்புக் பேஜை லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த பேஜை லைக் பண்ணிக்கங்க, அந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.